ஜான்சி குட்டீஸ் எல்லாரும் வந்தாச்சா? ஒரு நாள் ஒரு அழகான வெயில் காலத்துல ஒரு பெரிய வாத்து நிறைய முட்டை போட்டு அதோட கூட்டு மேல உட்கார்ந்து இருந்துதான். பக்கத்துல ஒரு ரேபிட்டும் நின்னுட்டு இருந்துச்சான். அப்போ அம்மா வாத்து என்ன பண்ணுச்சான், தன்னுடைய ஒவ்வொரு முட்டையா உடைஞ்சு வெளியில வரணும்னு வெயிட் பண்ணிட்டே இருந்துச்சான். ஒவ்வொரு முட்டையா உடைஞ்சு உடைஞ்சு ஒவ்வொரு முட்டையில இருந்தும் அழகா ஒரு குட்டி வாத்து வெளியில வந்துட்டே இருந்துச்சான். அந்த மாதிரி டோட்டலி 4 வாத்து வந்துச்சான் வெளியில. ஒரே ஒரு எக் மட்டும் கொஞ்சம் பெருசா இருந்துச்சான். அந்த எக் மட்டும் உடையவே இல்லையா. அப்புறம் அம்மா வாத்து அதோட தாத்தா வாத்து கிட்ட போய் சொல்லிச்சான், ஒரே ஒரு எக் மட்டும் உடையவே இல்ல, மித்த எக் எல்லாம் உடைஞ்சு அதுல இருந்து அழகா வாத்தெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு தாத்தா வாத்து சொல்லிச்சான், இந்த எக்கு கொஞ்சம் பெருசா இருக்கு, அதனால இது வேற ஏதாவது ஒரு எக்கா இருக்கலாம், டக்கு எக் மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிச்சான். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் அம்மா வாத்து தாத்தா வாத்து 2 பேரும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பெரிய எக் வந்து இந்த பெரிய முட்டை உடைஞ்சிருச்சான். உடைஞ்சு உள்ள இருந்து ஒரு வாத்து வந்துச்சான். அந்த வாத்து பாக்குறதுக்கு ஒயிட் கலர்ல இருந்துச்சான். அது மஞ்சள் கலர்ல எல்லோ கலர்ல இல்லையா. இது மட்டும் பாக்குற கொஞ்சம் பெருசாவும் கொஞ்சம் வித்தியாசமாவும் இருந்துச்சான். அம்மா வாத்து நினைச்சுதான், இதுவும் கொஞ்ச நாள் கழிச்சு மித்த வாத்துங்க மாதிரியே எல்லோ கலர்ல ஆயிரும் அப்படின்னு நினைச்சுதான். அப்புறம் அம்மா வாத்து ஒரு நாள் என்ன பண்ணுச்சான், 4 குட்டி வாத்தியும் ஸ்விம்மிங் கூட்டிட்டு போச்சான். நீச்சல் அடிச்சுட்டே போனாங்களாம் ஒரு குளத்துல. 4 பேரும் போயிட்டு இருந்தாங்களாம். அப்போ அந்த 4 பேத்தை விட கடைசியா முட்டையில இருந்து வெளியில வந்த அந்த ஒயிட் கலர் வாத்து மட்டும் நல்லா நீச்சல் அடிச்சான். மித்த வாத்தை விட நல்லா நீச்சல் அடிச்சதை பார்த்தோன்னையும் அம்மா வாத்துக்கு ஒரே ஹாப்பியா இருந்துச்சான். அப்புறம் நீச்சல் அடிச்சுட்டு தோட்டத்துக்குள்ள கூட்டிட்டு போச்சான், மித்த வாத்துங்களை விளையாடுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப வந்து மித்த அனிமல்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்களாம், இந்த கடைசியா வந்த அந்த ஒயிட் கலர் வாத்து இருக்குல்ல, அதை பார்த்துட்டு, நீ மித்த வாத்து மாதிரியே இல்ல, மித்த வாத்துலாம் மஞ்சள் கலர்ல எவ்வளவு அழகா இருக்கு, நீ மட்டும் வெள்ளை கலர்ல அழுக்கா அசிங்கமா இருக்க, நீ நல்லாவே இல்ல பாக்கறத எல்லாரும் கிண்டல் பண்ணாங்களாம். அதனால குட்டி வாத்துக்கு, வெள்ளை கலர் குட்டி வாத்துக்கு ரொம்ப சோகமாயி அழுதுட்டே இருந்துச்சான். என்ன எல்லாரும் நம்மள கிண்டல் பண்றாங்க, நம்ம நல்லாவே இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு சோகமாயி அழுதுச்சான். உடனே அம்மா வாத்து மித்த அனிமல்ஸ் கிட்ட தான் சொல்லிச்சான், என் குழந்தைய எப்படி கிண்டல் பண்றத விடுங்க, கொஞ்ச நாள் கழிச்சு என் குழந்தைய மஞ்சள் கலர்ல மித்த வாத்து மாதிரி ஆயிரும், எப்படி இருந்தாலும் இது என் குழந்தை தான், அழகா தான் இருக்கு, நீங்க யாரும் இந்த என் குழந்தைய அசிங்கமா இருக்கேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி மித்த அனிமல்ஸ் கிட்ட மிரட்டி வச்சுச்சான். அப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக நான் அது கூட பிறந்த பிரதர் சிஸ்டர் வாத்தெல்லாம் வந்து இது கூட விளையாடவே இல்லையா, நீ மட்டும் வேற மாதிரி ஒயிட் கலர்ல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3-4 டக்கு மட்டும்தான் அவங்களுக்குள்ள விளையாடிட்டாங்களாம். இந்த ஒயிட் கலர் வாத்தை யாருமே சேர்த்துக்கலையாமா அவங்க கூட விளையாட்டுக்கு, தனியா விட்டுட்டாங்களாம். இதனால ஒயிட் கலர் வாத்துக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயி அழுதுட்டே இருக்குமாமா, தனியா இருந்துச்சாமா, அதுக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா. அப்ப ஒரு நாள் வந்து இந்த ஒயிட் கலர் வாத்து ரொம்ப சோகமாயி, நம்ம இந்த காட்டை விட்டே போயிடலாம் அப்படின்னு காட்டை விட்டு நடந்து போயிருச்சான். ஒரு நைட்டோட நைட்டா நடந்து அழுதுட்டே போயிருச்சான். அப்போ ஒரு நாய் கூட பார்த்துட்டு அதை பார்த்து குலைச்சுதான். இதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயி நம்மள யாருமே சேர்த்திக்க மாட்டேங்கிறாங்கன்னு தனியா போயிருச்சான். அடுத்த நாள் காலையில இந்த டக்கு, இந்த ஒயிட் கலர் டக்கு மித்த எல்லோ கலர் டக்ஸ் எல்லாம் பார்த்துச்சான். பார்த்து புது காட்டுல பார்த்து, நான் இங்க புதுசா வந்திருக்கேன், என்னையெல்லாம் நீங்க உங்க கூட சேர்த்துக்கிறீங்களா, உங்க கூட்டத்துல நானும் சேர்ந்துக்குவா அப்படின்னு கேட்டுச்சான். அவங்களாம், நீ வேற மாதிரி இருக்க, ஒயிட் கலர்ல இருக்க, நல்லாவே இல்லை நீ பாக்கறதுக்கு, அதனால உன்னை நாங்க விளையாட்டுக்கெல்லாம் சேர்த்திக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிச்சான். அதனால இன்னும் கஷ்டமாயி அழுதுச்சான். ஒயிட் கலர் வாத்து தனியா உட்காந்து அழுதுட்டே இருந்துச்சான். இப்படியே சோகமா இருக்கில, ஒரு நாள் பயங்கரமா மழை பெஞ்சுதான். அப்ப வந்து ஒரு வீட்டோட கூரைக்கு அடியில போய் நின்னுக்குச்சான் இந்த வாத்து. மழை பெய்யுது, மழையில நனையாம இருக்கணும் அப்படின்னு போய் நின்னுக்குச்சான். அப்படியே விடிய இருந்துச்சான். அடுத்த நாள் காலையில அந்த வீட்டோட நாய் வந்து பாத்துருச்சான். பார்த்துட்டு, நீ என்ன வீட்டுக்கு வெளியிலே இருக்கிற, நீ இங்கெல்லாம் இருக்க கூடாது போ அப்படின்னு சொல்லி இந்த வாத்தை வந்து
ஹாய். உடனே அந்த வாத்து பயந்துட்டு ஓடியே போயிருச்சான். அப்புறம் ஒரு டைம் குளிர்காலம் வந்துச்சான். தனியா இருந்துச்சான் இந்த வாத்து. இந்த வாத்து தனியா இருந்து குளிருக்கு நடுங்கிட்டே இருந்துச்சான். அப்புறம் ஒரு நாள் வெயில் காலம் வந்துருச்சான். அப்போ வெயில் காலம் வந்தோடனே இந்த வாத்து பாத்துச்சான், அதுக்குள்ள இந்த வாத்து பெருசா வளர்ந்துருச்சான். அப்போ பாத்துச்சான், ஒரு குளத்துல 3 ஒயிட் கலர் வாத்து அழகா நீச்சல் அடிச்சிட்டு இருந்துதான். பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சான். அப்ப நினைச்சுதான், இந்த வாத்தெல்லாம் அழகா இருக்கு, இதெல்லாம் நம்மளை சேர்த்திக்கவே மாட்டாங்க, நம்மள இவங்களோட ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னு நினைச்சுச்சான். அப்படி நினைச்சிட்டு இருக்கையிலேயே இந்த 3 ஒயிட் பேர்ட்ஸும் இந்த வாத்து கிட்ட வந்து ஹாய் ஸ்வான் அப்படின்னு சொல்லிச்சான். அப்படின்னா என்னன்னு தெரியுமா? ஹாய் அன்னப்பறவை அப்படின்னு சொல்லிச்சான். என்னது அன்னப்பறவையா? நான் அன்னப்பறவைலாம் கிடையாது, நான் வாத்து அப்படின்னு சொல்லிச்சான். இல்ல இல்ல, நீ வாத்தெல்லாம் கிடையாது, நீ எங்களை மாதிரி ஒரு அன்னப்பறவை, அதான் நீ எங்களை மாதிரியே இருக்க பாக்குறதுக்கு, தண்ணியில வேணா பாரு, நீ அன்னப்பறவை தான் அப்படின்னு சொல்லிச்சான். தண்ணியில பாத்துச்சான். அப்புறம் தான் அதுக்கு தெரிஞ்சுதான், நம்ம எவ்வளவு அழகா இருக்கோம், எவ்வளவு அழகா வளர்ந்துட்டோம், நம்ம ஒரு அன்னப்பறவை, நம்மள வாத்து வாத்துன்னு எல்லாரும் நினைச்சிட்டு அசிங்கமா இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம இப்ப வாத்து கிடையாது, அன்னப்பறவை தான், நம்மள தெரியாம எல்லாரும் வாத்துன்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னு நினைச்சுச்சான். அப்புறம் சந்தோஷமா குளத்துல இந்த அன்னப்பறவையும் குதிச்சு மித்த 3 அன்னப்பறவையோட சேர்ந்து நீச்சல் அடிச்சு ஹாப்பியா இருந்துச்சான். அவங்க 4 பேரும் ஒன்னா ஃபேமிலியாட்ட இருந்தாங்களாம். 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களாம். நல்லா பறந்தாங்களாம் வானத்துல. அப்ப குட்டீஸ் எல்லாம் கீழே இருந்து பார்த்துட்டு அந்த பறவைகளுக்கு டாடா டாடா சொன்னாங்களாம். ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்களாம். பாருங்க பாருங்க, மேல அன்னப்பறவை பறக்குது, எவ்வளவு அழகா இருக்குன்னு பேசிக்கிட்டாங்களாம். என்ன குட்டீஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா? அதனால நம்ம யாரையும் அசிங்கமா இருக்க, நல்லா இல்ல அப்படிலாம் சொல்லவே கூடாது. உங்களுக்கு புரிஞ்சுதா? இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா குட்டீஸ்? இன்னும் நிறைய சூப்பரா நான் சொல்லி தரேன். உங்க அம்மாட்ட சொல்லி நம்ம ஜான்சி குட்டீஸ சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிருங்க.